Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல first chapter matrices and determinants exercise 1.3ல question number 1, 2, 3 பார்க்க போறோம். First question, solve by matrix inversion methodனு ரெண்டு question கொடுத்திருக்காங்க. So நம்ம first அத matrix formatல எழுதுறோம். Ax equal to b, அப்ப x equal to a inverse b. So A matrix எழுதி first determinant A find out பண்றோம் -7 வருது. அதுக்கத்த adjoint A வந்து நம்ம transpose போட்டுட்டு வர ஆன்சர் இது. நெக்ஸ்ட் வந்து A inverse equal to 1 by determinant A into adjoint A. இப்போ இது B matrixோட மல்டிப்ளை பண்றோம். அப்ப ஆன்சர் 1 1 வருது. அப்ப x equal to 1, y equal to 1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதிட்டோம். இல்லை ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு போட்டு +3 வரதை விட்டுட்டா மீதி உள்ள 4 நம்பர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் -5ன்னு வருது. அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஏன்னா நம்ம பெரிய ப்ராக்கெட். இப்போ நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கோஃபேக்டர் வச்சு சொல்லியிருந்தேன். எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவராலாக நம்ம போடுறத பார்க்குறோம். ரெண்டு மெத்தடில் எது போட்டாலும் ரைட் தான். நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். A inverse வந்து 1 by determinant A into adjoint A. அதை B மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் 3 - 1ன்னு வருது. அதுலேயே செகண்ட் ஒன்னும் 3 சப்டிவிஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இல்லை ஏ மேட்ரிக்ஸை மட்டும் எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஏ, அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை டிரான்ஸ்போர்ட் எடுத்தாச்சு. ஏ இன்வெர்ஸ் வந்து 1 by determinant A into adjoint A. இப்போ இதை பியோட மல்டிப்ளை பண்ணுறப்ப -1 2 3ன்னு வருது ஆன்சர். இதில் தேர்ட் சப்டிவிஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ் கொடுக்கல அந்த இடத்துல நம்ம 0ன்னு போடணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1 வருது. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ 1 by determinant A into adjoint A. இதை வந்து பி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1 -1 2ன்ற வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் என்னன்னா, இதில் இவங்க ஈக்குவேஷனை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம தான் ஃப்ரேம் பண்ணுங்க இந்த. அப்போ இப்போ ஜான்வரி மந்த்து தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ வந்து XYZ பி த ப்ராடக்ட் ABCன்னு போட்டுக்கணும். ஸோ 9x + 10y + 2z 800, 15x + 5y + 4z = 900, 6x + 10y + 3z = 815 போட்டுக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் -195. அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 1 by determinant A into adjoint A. இப்போ அதை பி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு பாயிண்ட்ஸில் வருது. அதை வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அது வந்து வேரியிங் ரேட் ஆஃப் ப்ராடக்ட், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் கமிஷன். ரேட் ஆஃப்னா பர்சன்டேஜில் போடணும். ஸோ 17.95%, 43.08%, 103.85% அப்படின்றது ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.